ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சீனு டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சொர்க்க வாசல் ஆர்ஜே பாலாஜி படம். அந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போறீங்க. அதோடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு டீசர் எல்லாம் வந்தப்பே இது ஒரு மாதிரி ராவான படமா இருக்கும் போல, லைக் வடச்சென்னை அந்த மாதிரி இருக்கும் போலன்னு தான் நினைச்சேன். இந்த மாதிரி ஜெயிலு போலீஸ் அந்த சம்பந்தப்பட்ட கதைன்னு நினைக்கிறேன். டீசரே வெறித்தனமா இருக்குங்க, பயங்கர ராவா. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானரா டீசர் கட்டே டிஃப்ரெண்டா இருந்தது. பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது. ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர்ல ஓரளவுக்கு ஸ்டோரி ரிவீல் ஆயிரும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். போலீஸ் அந்த வேன்ல எழுதியிருக்காங்க. செம்மையா இருந்ததுங்க அந்த ஃபயர். இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே நட்டி வாய்ஸ் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. டிஃப்ரெண்டா இருக்கு லுக்கு. ஆர்ஜே பாலாஜி நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. செல்வராகவன் லுக்கு பயங்கரமா இருக்கு. செல்வராகவன் கருணா சார் அந்த நரகத்துல இருந்து தப்பிக்கணும்ன்ற வெறியில. ஓகே, ஜெயில்னா போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீ தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. ஓகே ஓகே. இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. பிஜிஎம் ரேஸ் ஆகுது. செம்ம ஆங்கிளுங்க, கேமரா அப்படியே ரொட்டேட் ஆனது. அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். ஓகே, நவம்பர் 29 படம் ரிலீஸ் ஆகுது. செம்ம ராவா இருக்குங்க. எல்லாருக்குமே அந்த ஆக்டிங்கான ஸ்கோப் பயங்கரமா இருக்கு. ராவான ஒரு படம் பார்க்க போறோம். அதுவும் ஆர்ஜே பாலாஜி மெயின் லீடிங் ரோல் பண்றாங்க போது இது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா, அவருடைய நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் படம். ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்க. அவருடைய படங்கள்லாம் ஜாலியா அப்படிதான் இருக்கும். எமோஷனல் சீன்ஸ் இருந்தாலும் இது அப்படியே ஆப்போசிட் வேறையா இருக்கு. வேற மாதிரி பண்ணியிருக்காரு, நல்லா தெரியுது. படம் டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அதுதான் நியூ டைரக்டர் தான் நினைக்கிறேன். மேபி நிறைய இந்த நியூ டைரக்டர்களோட படம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அவங்களோட மொத்த பொட்டன்ஷியலையும் ரைட்டிங்ல எல்லாத்துலேயுமே அவங்க அந்த ஒரு படத்துல யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மொதல் படம் நல்லா இருக்கும், அது பார்க்க எனக்கு பிடிக்கும். பயங்கரமா பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவே நல்லா தெரியுது. ட்ரெய்லர்லே அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம்ஸ்லேயே நல்லா தெரியுது. நல்லா பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. கருணாஸ், நட்டி, ஆர்ஜே பாலாஜி எல்லாருமே ஆக்டிங்ல மிரட்டக்கூடிய ஆட்களை கேஸ்ட் பண்ணியிருக்காரு டைரக்டரு.
எப்படி வரப்போகுதுன்றது தெரியல. இந்த மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சுங்க ட்ரெய்லர்ல. அதான் ஒரு வலிக்குதுடா வலிக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. எமோஷனல் ஸ்கோப் வந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எமோஷனலி பவர்ஃபுல்லா, எமோஷனல் நமக்கு அந்த கனெக்ட் ஆயிடுச்சுனாலே படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தங்க. அப்படி இருக்கு. ஃபுல்லா வந்து ஜெயில், போலீஸ் அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டோரி மாதிரி இருக்கு. இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஜெயிலுக்கு போறாரு. அங்க போயிட்டு வந்து ஏதோ ஒரு குரூப்போட சேர்ந்து செல்வராகவனை எதிர்க்கிற மாதிரியான ஸ்டோரின்னு தான் நினைக்கிறேன். அதுல இருந்து எப்படி வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் கட்ல அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி ஸ்டோரியே ரிவீல் பண்ற மாதிரி தான் அந்த கட்டே இருக்கு. அப்படிதான் கட் பண்ணணும் ட்ரெய்லர். ஒரு கியூரியாசிட்டி கொண்டு வர மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஒரே நிமிஷம், மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்துக்கலாம். மியூசிக் டைரக்டர் வந்து கிறிஸ்டோ சேவியர். ஓகே, அவரும் நியூ மியூசிக் டைரக்டர் தான் நினைக்கிறேன். எடிட்டர் செல்வா ஆர்கே. டிஓபி பிரின்ஸ் ஆண்டர்சன். டிஓபி ஒர்க்கும் நல்லா தெரியுதுங்க. அது அந்த விஷுவல்ஸ்லேயே நல்லா தெரியுது. ஓகே, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லைட்டிங், கலரு, அந்த அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங், அந்த கலர், அந்த கேமரா ஆங்கிள், அது ஒரு ஷாட்லலாம் ரொட்டேட் ஆகும் கேமரா வந்து. அது நல்லா இருந்தது பார்க்கவே. இல்லை, அது கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் நல்லா இருக்கு. படமும் நல்லா இருக்குன்னு நம்புவோம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்ட்டு. ஆர்ஜே பாலாஜியோட படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவரும் ஹாப்பியாக இருக்கணும். அதுதான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் பண்றதுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுத்தி பக்கம், வீட்டு பக்கம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணதான் சேனல் வந்து டெவலப் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.